ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா சீரியலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? அண்ணா சீரியலில் பரணிக்காக செயின் எடுக்கிறதுக்காக சண்முகம் கடைக்கு போயிட்டுருக்காங்க. கடைக்கு போய் செயினை எடுத்துகிட்டு வர்ற வழியில் சவுந்தரபாண்டி அனுப்பின அடியாட்கள்லாம் கடையை விட்டு வெளியே வர்றப்ப சண்முகத்தை அடித்து போட்டுட்டு அந்த செயினை பிடுங்கிட்டு போகிறாங்க. அந்த சண்முகமும் பின்னாடியே துரத்தி போய் அடித்து அந்த செயினை பிடுங்கிட்டு வந்துடுறாங்க. சண்முகத்துக்காக குடும்பமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பரணி திட்டிகிட்டு இருக்கிறாங்க சண்முகத்தை. அவனுக்கு நான்னா ரொம்ப இலக்காரமாக போச்சு, என்னை விட ஊரில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் அவனுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. அதான் வேணும்னே லேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு சண்முகம் வர்றேன், இன்னும் கேக்கு வெட்டல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. சண்முகம் வந்து பரணிக்கிட்ட, இலே நீ ஏன் கலங்கி போயிருக்க அப்படின்னு கேட்டுருக்கிறப்ப பரணி திட்டுறான். தங்கச்சி காய்ச்ச வந்து அவள் பொழைச்ச நாள் ஞாபகம் இருக்கும் உனக்கு. முருகனுக்கு என்னைக்கு சஷ்டி, என்னைக்கு விரதம் இருக்கணும், அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கும். நீ கட்டின பொண்டாட்டி நான், என்னோட பிறந்த நாள் உனக்கு எப்படிடா மறந்து போச்சு? அப்போ என் மேலே வச்சுருக்கிற மதிப்பு அவ்வளோதானா அப்படின்னு பரணி கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு சண்முகம் சொல்கிறாங்க, இலே நான் நடந்ததை என்னான்னு சொல்ல விட்டாதானே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பரணி, நான் எதையும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்காக நான் என்னையவே அர்ப்பணிக்க நினச்சேன் பாரு, அதுதான் நான் செஞ்ச பெரிய முட்டாள்தனம். உனக்காக உன் குடும்பத்தை என் தோளில் சுமந்தேன் பாரு, அதுதான் நான் செஞ்ச பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு பரணி திட்டிகிட்டு இருக்காங்க. கடைசியில் இந்த வீட்டில் இருக்கிற சேரு, மிதியடி, விளக்கமாறு இதுகளுக்கெல்லாம் கொடுக்குற மரியாதை கூட எனக்கு கொடுக்கல இல்லை அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.